அடேங்கப்பா, தமிழ்நாடு சோலோ ட்ராவலில் சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கேன். இந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் திருப்பரத்துக்கு எப்படின்னா பஸ் ஏறி போகும்? திருப்பரப்பா அந்த சைடு நிற்கணும். அங்கேயா? தக்கல்ல இருந்து வரும் திருப்பரப்பு. ஓகே. அது டைரெக்டாக எப்போவும் வண்டி கிடையாது. 2 மணிக்கு ஒரு பஸ் தான் உண்டு. அப்படியா? ஆமாம். அங்கேருந்து வரும்போது அல்லது குலசேகரம் போய் குலசேகரத்தில் கான்வென்ட் முக்கில் இறங்கி அதில் இருந்து பஸ் இருக்குது. மார்த்தாண்டத்துலேருந்து வரும். அப்படியா? அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது. குலசேகரம் எடுக்கணுமா? ஆமாம், குலசேகரம் வந்தோன்னா யாரி போங்க. களியல் போர்டு போட்டிருக்குன்னு திருப்பரப்புன்னா 2 வண்டி இருக்குது. ஓகே ஓகே. நம்ம களியல்லையும் ஏறலாம், திருப்பரப்புலையும் ஏறலாம். திருப்பரப்பு கழிஞ்சு தான் களியலுக்கு போகுது. அப்படியா? ஓகே ஓகே. ஓகே. இப்போ பஸ் ஏறணும் அங்கே போகணுமா? அந்த சைடு நிற்கணும். அந்த சைடு நிற்கணும். அந்த சைடுனா அந்த கார் அங்கேயா? அந்த கடை பக்கத்தில் நிற்கணும். சரி, ஓகே ஓகே. அங்கே நின்னா வண்டி அங்கே கீழே இருந்து வரும், தக்கல்ல இருந்து வரும். சரி, ஓகே. எந்த பஸ் வந்தாலும் ஏறிக்கலாம். குலசேகரம் வண்டி வந்தாலும் கான்வென்ட் முக்குன்னு எடுங்க. சரி, ஓகே. கான்வென்ட் முக்கா? ஆமாம், கான்வென்ட் முக்குன்னு இறங்கி கண்டக்டர்கிட்ட சொன்னவரா இடம் தெரியாது, நீங்கள் வந்து கான்வென்ட் முக்கில் என்ன இறக்கி விடணும். கான்வென்ட் முக்குன்னு இறக்கி. சரி, ஓகே. அங்கே இருந்து வர மார்த்தாண்டத்தில். சரி, ஓகே. நான் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக வாங்கி வச்சுப்பேன். சும்மா ஏதாவது சாப்பிட்ருப்பேங்க. எடிட்டிங் பண்ண முதல்ல அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே எடிட்டிங் பண்ணுவேன். தூக்கம் வராமல் இருக்கணும்ல, அதுக்காக. இங்கேருந்து நமக்கு பஸ்ஸு கிடைக்கலைங்க. ஸோ போகிற வழியில் இறங்கி இன்னொரு வழியில் போகணும். அப்படி ஒரு பஸ்ஸு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே இறங்கிட்டோம், ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு இடத்துல போய் இறங்கி அங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறி போயிடலாம். அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து கொஞ்சம் பக்கம். நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் 22 கிலோமீட்டரு. குலசேகரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பரத்து போயிடலாம். வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிஒய்ஜி. தமிழ்நாடு சோலோ ட்ராவலில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலில் இருக்கோம். நாகர்கோவிலில் சூப்பரான ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு இப்போ 2வது ஸ்பாட் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு. நான் கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாத்துலேயும் நிறைய பேர்த்துக்கிட்ட சஜஷன் கேட்ட இடத்துல திருப்பரத்து தான் சொன்னாங்க. ஸோ திருப்பரத்து வாட்டர் ஃபால்ஸ் நானும் கூகுளில் பார்த்தா நல்லா இருந்துச்சு. பட் நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ திருப்பரத்து வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து டேரெக்டாக திருப்பரத்து ஒரு பஸ் ஏறிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஒரு அரண்மனை இருந்துச்சு, அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ 2வது லாகுக்கு நான் அங்கிட்டு கிளம்பிட்டேன். சூப்பரான ஒரு அருவி இருக்குங்க. அது வந்து ஹிடன் ஸ்பாட்டுன்னு மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இந்த பிளேஸ் தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பாட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த இடம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு அருவி. அது இந்த ஒரு லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த ஃபால்ஸுக்கு ரொம்ப லாங்கில் இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, பஸ்ஸுக்கே 2 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி, அங்கே 1 மணி நேரம் இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதிலே வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படிலாம் தேடி தான் இந்த ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கேன். இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். ஆனால் இந்த ஒரு லோக்கல் மக்கள், இந்த பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கேரளா பீப்புள்ஸுங்க. நம்ம கேரளாக்குள்ளேயே இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. வரும்போது எப்படியும் நடந்து போனால் பசி வந்துடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டேன். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போகும்போது ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா இறக்கம். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஃபால்ஸை பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதனால் ஜாலியாக போகிறோம். வரும்போது ரிட்டர்ன் பஸ் ஏறி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர வேண்டியதாக இருக்கும். அது ஏற்றத்தில் வேறு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் என்ஜாய் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கஷ்டத்தை பற்றி யோசிக்கலாம். ஏங்க இங்கே யானை சாணி நேற்று வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. நேற்று நைட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த தண்ணி போயிட்டுருக்கு இன்னும். ஸோ ரொம்ப டேஞ்சரான ஏரியான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய மெயின் ரோட்டில் யானை வந்திருக்குன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான்.
ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்குது போலங்க. வீக்கெண்டாக இருந்தால் க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. வீக்கெண்ட் இல்லாதனால க்ரௌட் இருக்குது, ஆனால் அதிகமாக இல்லை. ஆனால் அந்த சவுண்டு காதை கிழிக்குது. அவ்வளோ பெரிய அருவிங்க. லென்த்தும் லாங்கு, ஹைட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது, ஆனால் லென்த்து வந்து அதிகமாக இருக்கனால அதிகமாக கொட்டுது சவுண்டு. ஃபால்ஸ் பேக்கில் இருக்கு. நம்ம போய் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு வந்துடலாம். ஏன்னா ஷர்ட்டு பேண்ட்டை கழட்டிட்டு ஷர்ட்டும் ட்ரௌசரோடு வந்துடலாம். நனைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வெளியே போக முடியாது. இப்போ ட்ரெஸ்ஸு பேக்கெல்லாம் இங்கே கொடுத்துடலாம். எவ்வளோ இருக்கும்? 60 ரூபாயா? 60 ரூபாயாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தானே குளிப்பேன். சரி வேண்டாம், குளிப்போமா? ஆமாம், சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குதுங்க. தமிழ்நாடு சோலோ ட்ராவலில் இப்போ சூப்பரான ஒரு அருவியில் இருக்கேன். தெரிஞ்சால் எந்த லொக்கேஷன் சொல்லி கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் கரெக்டாக சொல்கிறீங்களானே. வா, தண்ணியே சின்ன இருக்குங்க. தண்ணி ஓவர் ஆயிடுச்சுங்க, போஸ் அடிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், தண்ணி ஓவர் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரங்க்கா போகணும்? உட்காந்தா ஓகே, உட்காந்தானம்மா பரவாயில்லைங்க. கீழே விட மேலே இன்னும் சூப்பராக இருக்குது. பட் வலிக்க விட்டு விழுகாமல் வந்தீங்கன்னா ஓகே, ஏன்னா பாறையெல்லாம் வழுக்கெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. நிறைய பேர் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸும் வந்திருப்பீங்க. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் மேலே இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். சார் நம்ம இங்கே வந்து குளிச்சிருக்கலாம் போலங்க. மேலே நம்ம கீழே போய் குளிச்சிட்டோம். நம்ம பெரிய கொடுங்க. எல்லோரும் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே இப்படி ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அங்கே குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அது வேறு. இங்கே வந்து குளிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இது வேறங்க. இது வேற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்கள். ஸோ மறக்காமல் இதை விசிட் பண்ணி பாருங்கள். நானே எதிர்பாராமல் தான் இங்கிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ்னால் அங்கே தான் போவாங்க. ஸோ அங்கேருந்து இந்த சைடு கொஞ்சம் மேலேயே படகு போட்டு போகிற இடம்னு சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த விலாகை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பஸ்ஸில் தான் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவிலில் போயிட்டு அதை அடுத்த பிளானில் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து நாகர்கோவில் கிளம்பிட்டோம். மறுபடியும் இங்கேயே இன்னொரு ஸ்பாட் கூட இன்றைக்கி வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் டைம் இருக்குது, பட்டு மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லை. நம்ம எடிட்டிங் முடித்து அதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ எடுக்க முடியும்.
ஸோ நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னா இந்த ஸ்டோரேஜ் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. சார்ஜ் கூட எங்கேயாவது எப்படியாவது போட்டுடுறோம், ஆனால் அந்த ஸ்டோரேஜ் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுன்னா மெயினான ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், லேப்டாப். நம்மளோட நெக்ஸ்ட்டு எய்மே அந்த லேப்டாப் தான். லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் vlog தொடர்ந்து ரெகுலராக பண்ணுவோம். சரி ஓகே, இப்போயே ரெகுலராக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோரேஜ் இல்லாமல் நிறைய வீடியோ கிளிப்பெல்லாம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் இன்றைக்கி கிளிப் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா சீக்கிரம் ஒரு லேப்டாப் வாங்கணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ லாட்ஸ். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். எங்கே போனாலுமே சேஃபாக போங்க. தனியாக போனால் தான் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழ முடியும். எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய இடத்துக்கு நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புது லைஃப் கிடைக்கும். ஏன்னா நிறைய பீப்புள்ஸோட பேசுவோம், நிறைய கற்றுப்போம், என்னென்னங்கிறது தெரிஞ்சுப்போம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். ஸோ சோலோ ட்ராவல் இட்ஸ் பெஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம சோலோ ட்ராவல் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூங்க.